வணக்கம் மக்களே. நான் உங்கள் பாரதி. ப்ராக்டிகல் எக்ஸாம் ரிசல்ட் ஓகேவா? அதை விட்டுட்டாங்க. அதுல எல்லாருக்குமே எனக்கு அடுத்து இன்டர்வியூ வாய்ப்பு இருக்குமான்னு எல்லாருமே கேட்டுருக்கீங்க. ஸோ எல்லாரும் காமா வெயிட் பண்ணுங்க. அதாவது உங்களோட மாவட்டத்துல நீங்க அப்ளை பண்ண தேர்வு, இப்போ வாட்ச்மேன் இருக்குன்னா வாட்ச்மேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்குன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜ் இருக்குன்னா மசாஜ், இந்த 3 விதமான தேர்வுகள் நடக்குதுல்ல. அதுல எத்தனை சீட் இருக்கு ஓகேவா? மொத்த எண்ணிக்கை ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எண்ணிக்கைக்கு தேர்வு எத்தனை பேர் எழுத வந்தீங்க? பிராக்டிகல் தேர்வு எழுத வந்தாங்க. அது முக்கியம். அங்க எழுத வந்த எல்லாரும் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களா? இல்ல ரொம்ப கம்மியான மார்க் எடுத்திருக்காங்களா? இல்ல ஆவரேஜான மார்க் எடுத்திருக்காங்களா? அது ரொம்ப முக்கியம். உங்க நேரம், நீங்க இப்போ பிராக்டிகல்ல 30 மார்க் அ பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. 30 கூட பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அங்க ஒருவேளை எல்லாரும் 29, 29.5, 28. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க அ தேர்வுக்கான பணி இருக்குல்ல, பணியிடங்கள் இருக்குல்ல, மாவட்ட ரீதியா இப்போ உங்களுக்கு ஒரு 30 போஸ்ட் இருக்குன்னா, அந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகுற எல்லாருமே மார்க் ஒரு வேளை கம்மியாவே எடுத்திருந்து, நீங்க அதுல ஒரு பாயிண்ட்ஸ் அதிகமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ மனம் தளராதீங்க. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. அ இன்னைக்கு இன்னைக்கு நைட் வரலாம், இல்ல நாளைக்கு வரலாம். மேக்ஸிமம் அடுத்த சனிக்கிழமை. ஏன்னா இவங்க ரிசல்ட்ன்ற ப்ராசஸே சனிக்கிழமை தான் விடுறாங்க. கூடிய சீக்கிரமே ஷார்ட் லிஸ்ட் வந்துரும். யார் யார் இன்டர்வியூ போறாங்கன்னு சொல்லிட்டு. ஷார்ட் லிஸ்ட் வந்த 2, 3 நாள்லயே நமக்கு ஹால் டிக்கெட்ட பத்தியோ, இன்டர்வியூ எங்க அப்படின்னு பத்தியோ பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஜூனியர் பெனிஃபிட்லாம் இன்டர்வியூ எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு முன்னாடி ஒரு 4 மாசம் முன்னாடி எடுத்து முடிச்சுட்டாங்க. நம்ம கூட தேர்வு எழுதின ஜூனியர் பெனிஃபிட், சீனியர் பெனிஃபிட் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ இவங்கலாம் எங்க இன்டர்வியூ போனாங்கன்னா, சென்னை தான் போயிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ நமக்கு சென்னை இருக்குமா என்ன அப்படின்னு தெரியல. ஆனா நமக்கு சிவி நம்ம மாவட்டங்கள்ல வச்சாங்கல்ல. ஒருவேளை அப்படி நம்ம மாவட்டத்துல பக்கத்துல எங்கேயோ வைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்டர்வியூ தயாராகுங்க. ஸோ அந்த இடங்கள் சொன்னேன் இல்லையா? அதான் அந்த சீட்டு பொறுத்தா இருக்கு. யாரும் கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? நீங்க எத்தனை மார்க் எடுத்தாலும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இவங்க நான் சொன்னேன். அதாவது தேர்வு மார்க்கு, அது மட்டும் இல்லாம பிராக்டிகல் மார்க்கு. பிராக்டிகல் மார்க்கை மட்டும் தான் வச்சு பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம போர்டு நோட்டிஃபிகேஷன் அது எல்லாது எப்படின்னா மாவட்டங்களுக்கு சேர்த்து மொத்தமா வேகன்சி வந்தது. அதுல ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கல. ஆனா இப்ப போய் நம்ம தேடி பார்க்கும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் இல்லை. அதாவது தனித்தனியா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தேர்வு மார்க்கும் பிராக்டிகல் மார்க்கும் சேர்த்து தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்கன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ என்ன நடக்கலாம். அதாவது இப்ப இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவங்க எதுவுமே ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஷார்ட் லிஸ்டே வருதுன்னு வச்சுங்களேன். நீங்க போய் ஆர்டிஐனா ரைட் இன்ஃபர்மேஷன் நீங்க போய் ஏதாவது கேஸ் மாதிரி போட்டு தெரிந்தாதான் உண்டு. மற்றபடி இவங்க எப்படி செலக்ட் பண்றாங்க, எப்படி எடுக்கிறாங்க, யாருக்குமே ஒன்றும் தெரியாதுங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க. அவங்க எப்படி வேணா எடுக்கட்டும். நமக்கு நல்லது நடக்கும் நம்புங்க. கண்டிப்பா நடக்கும். இன்டர்வியூ இன்டர்வியூ பொறுத்தவரையும் கேள்விகள்லாம் நான் இப்போ ரீசெண்டா ஒருத்தர் மீட் பண்ணேன். அப்போ நிறைய கேள்விகள் சொன்னாங்க. அது தனி வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி போன தேர்வுகள்லாம் கேட்ட கேள்விகள்லாம் நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்டே இருக்கும். ஓகேங்களா? எம்ஹெச்சி இன்டர்வியூ அதாவது எப்படி ரெடி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 10 வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம்ல சும்மா பார்த்துட்டு போங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் போடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமா போடுவோம்ல, அந்த மாதிரி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டவங்களாம் கேட்டு போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்க. அப்படியே ஒரு ஃப்ரீயா இருங்க. கண்டிப்பா வந்துடும், எல்லாருக்குமே வந்துடும். அடுத்த வருஷம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூனியர் பெயிலிஃபும் சீனியர் பெயிலிஃபும் கொட்டி கிடக்குறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாலாஜி அது ஓரளவு இருக்கா, வாட்ச்மேன் ஓரளவு இருக்காங்க. ஆனா ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப் 10வது குவாலிஃபிகேஷன் ஒரு நல்ல தரமான வேலை குரூப் 4 கேட்டகரி இருக்குங்களா, அதுக்கு காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். நல்லா தரவா படிச்சீங்கன்னா அது எலெக்ஷனுக்குள்ளே கூட வர வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷனுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எக்ஸாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும். அடுத்த வருஷம் ஜூனியர் பெலிஃபும் சீனியர் பெலிஃபும் வரும். ஆனா போஸ்டிங் இந்த மாதிரி மாவட்டத்துக்கு 30, 40 அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல, இப்பயும் அப்படிதானே வருது. ஸோ டோன்ட் வரி, எல்லாரும் காமா ரிலாக்ஸ்டா இருங்க. நம்ம எல்லாரும் அடுத்த வருஷம் எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஃப்ரீயா இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.